எல்லோருக்கும் வணக்கம். முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, முருகா எங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒவ்வொரு ஷேர்களையும் நீ மொத்தமாக இறக்கி விட்டுற. அதுக்கப்புறம் அதை நாங்கள் ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால் மொத்த ஷேர்களையும் ஒரே சமயத்தில் இறக்கி விடாமல் அப்பப்போ 1-2ன்னு இறக்கி விட்டினா நாங்கள் பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஏவரேஜ் பண்ணி பொழைச்சிக்குவோம் அப்படின்றதான் இன்றைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமா நிஃப்டி 25,000 தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 25,050 அப்படின்னு அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிருக்கு. ஸோ நிஃப்டி ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாக்குகளுக்கு செய்திகள் வரணும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி மிகவும் வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக்கினுடைய தகவல் என்பது வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய எஃப்ஓஎம்சி மீட்டிங்கினுடைய மினிட்ஸ் என்பது வரப்போகுது. இதில் ஏதாவது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு அப்படின்னு அடிக்குதுன்னு வச்சிங்களேன், அதாவது ட்ரம்ப் அவர்கள் எதில் போய் காலடி எடுத்து வச்சாலும் அவருக்கு வெற்றி தான் கிடைக்குது. பின்னாடியெல்லாம் கண்டபடி கசகசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், கனடா ஆகட்டும், அல்லது மற்ற ஏஷியா கண்ட்ரிஸ் ஆகட்டும், எல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தாலும் அது பின்னாடி நின்று தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி அவருக்கு வெற்றிகள் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. அப்படித்தான் இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய சேர்மேன் அவருக்கு இவருக்கு ஆகல. இவர்னால அடக்க முடியாத ஒரே காளை அப்படின்னா யூஎஸ் ஃபெட் சேர்மேன் தான். இவர் எவ்வளவு சொல்லியும் இன்னும் இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல இவர். அப்ப இனி வரக்கூடிய மீட்டிங் மினிட்ஸ்ல ட்ரம்ப்புக்கு வெற்றி கிடைக்க போகுதா, அடுத்து வரக்கூடிய மீட்டிங்ல நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு வந்ததுன்னா அது நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தகவலாக அமையிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. டேய், நான் உங்களுக்கு எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் என்பது ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்குது. சமீபத்தில் இந்த 2025 பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸுக்கு முன்னாடியே இது ஏறுமுகமாக ஏறி தொடர்ந்து மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இனி நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு இருந்தால் அது கும்பாதாயா உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சு விடணும். மற்றபடி நான் ஆல்ரெடி இத்தனை பண்ணியிருக்கேன், மறுபடியும் என்கிட்டயே வர்றீங்களையா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் நினச்சிக்கிட்டு இருக்கும். எது எப்படியோ நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் வழியாக அடுத்தடுத்த மாதங்கள்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு கருப்பு நாள். நாங்கள் இருந்தது ஒரு கருண்ட காலம் இல்லை, இருண்ட காலம் அப்படின்னு நாங்கள் ஒரு இருட்டு காலத்தில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒரு வழியாக என் போர்ட்ஃபோலியோ ப்ளஸுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு நண்பருக்கு இன்னைக்கு ஒரே குஷி. மார்க்கெட்டு இறங்கி மறுபடியும் உச்சிக்கு வரும்பொழுது அவங்களுக்கு லாபம் என்பது வந்திருக்கு. எது எப்படியோ ஒரு வழியாக லாபம் என்பது போர்ட்ஃபோலியோவில் வந்துருச்சுனாவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஒரு நண்பர் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பேசிக் ட்ரைனிங் டீச்சிங்லாம் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி 2021 இருந்தே நான் ஆஃபீஸ் போட்டாதான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2025 வந்தாலும் நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன். ஏங்க, எல்லா தகவலுமே ஓப்பனாக கிடைக்குதுங்க ஃப்ரீயாக. யூடியூப்பு மற்றும் எத்தனையோ இடங்களில் ஃப்ரீயாக கிடைக்குது. அது போக நிறைய வெப்சைட்டில் என்எஸ்சி வெப்சைட்டு, ஜீரோதா வெப்சைட்டுன்னு நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நான் என்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டேன்னா, ஆஃபீஸ்க்கு போடுறேன்னா சும்மாவா, அதுக்கு செட்டப் பண்ணணும், அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அப்புறம் உள்ள செட்டப் பண்ணணும், அப்புறம் ஆளுகளை பிடிச்சி போடணும், அப்புறம் கடைசிக்கு ஒரு 10,000 ஃபீஸ் வாங்கணும். 10,000 சொன்னோடனே யார் வரலினா நான் போட்ட ஆஃபீஸ் எல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறது? நண்பர்களே, அதில் பாருங்க, இப்போ சமீபத்தில் லாங் கேண்டில் போட்ட பல பங்குகள் அப்படியே இடித்த புலி மாதிரி ஒரே இடத்துல ஒட்டி கிடக்கு. பெருசாக இப்படி கீழே இறங்கி ஏறி வால்டிலிட்டி காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த நெட்வெப் அப்படின்ற ஒரு பங்கு அது ஆல்ரெடி இந்த வருஷத்தில் 2025 பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரெக்கவரி. 1,250 ரூபாய் இங்கே, 2,250 ரூபாய் இங்கே, ஆல்ரெடி மிகப்பெரிய ரெக்கவரி. இனி இதுக்கப்புறம் இவன் என்ன செய்ய போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்ட பங்கு தற்போது அதனுடைய லோ பக்கத்தில் விழுந்திருக்கு. இனி ஏதாவது திரும்ப போகிறதா அல்லது இன்னுமே பெரிய லெவலில் இறங்கி
கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்னு இந்த வருஷத்துல இன்னும் ஒரு முறை பெருசா கீழே இறங்கி மறுபடியும் பெருசா ஏறப்போகுதா? ஏன்னா கடந்த 6 மாசத்துல இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 6 மாசம் பக்கத்தில் இருக்கு. ஸோ நீ என்ன செய்ய போற அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எஃப்ஐஐஸ்மே என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. தெரியாம வாங்கிட்டாங்க 550 கோடிக்கு, அதுக்கு மேலே இன்னொரு 100 கோடியை வச்சு வித்து விட்டு வந்துருங்க தம்பி அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லிட்டாங்க போல. 634 கோடிக்கு நேற்று எஃப்ஐஐ செல் பண்ணி தான் இருக்காங்க. இந்த மாசத்துல அதாவது கம்ப்ளீட் இப்போ எப்படி நம்ம ஒரு 5 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸ் விளையாட போறோம், 4ல் நம்ம ஜெயிச்சிடறோம், 1ல் மட்டும் ஒருத்தன் ஜெயிக்கிற ஆப்போசிட் டீம்னா பார்க்கறதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கும். அது மாதிரி அவங்களுடைய டோட்டல் செல்லிங்கே குறைஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட அவ்வளோதான் சரக்காயா, என்னையா நீ வெறும் 24,000 கோடி தான் விற்றுருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்மளும் என்னடான்னா அதை விட இன்னும் 40,000 கோடி மார்க்கெட்டில் போட்டு 62,000 கோடியுமா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ இனி ஒரு வேளை எஃப்ஐஎஸே நம்மளுடைய மார்க்கெட்டில் அவ்வளோதான் நீ முடிஞ்சது போய் ஒரு ஓரமாக கூப்பில் கோரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஆயிட்டோம்னா, அப்போ டிஐஎஸ்ங்கிறவங்க லாங் டேர்ம் அவங்க மியூச்சுவல் ஃபண்டுகளை செல் பண்ணும்பொழுதே 15 வருஷத்துக்கு போட்டால் என்ன, 30 வருஷத்துக்கு போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுக்கக்கூடிய சில ப்ரொஜெக்ஷன்ஸேவும் இருக்கும். அப்போ டோட்டலாக லாங் டேர்ம்னு நம்ம மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா, அதாவது நான் ஆப்பிரிக்காவில் அதுலேயும் கென்யாவில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீல, அப்போ ஒருத்தர் நல்ல பெரிய மேனேஜ்மெண்ட் டீமில் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த கென்யா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே வளரும் நாடுகளுங்க. அப்போ வளரும் நாடுகள் என்பது அது புல் ஃபேஸ் தானே இருக்கும். புல் ஃபேஸ் பியர் ஃபேஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டாக ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில், ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்கா போன்ற மார்க்கெட்னா அவனுங்களே பயப்படுவானு பாருங்க. இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஸோ ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய மார்க்கெட் மேலே வந்தால் பல அனலிஸ்ட்கள் சேர்ந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி கீழே இறக்கி விடுவாங்க. கீழே வரும்போது லோ ரேட் வந்துருச்சு, அதை இது பார்கெயின் ஹண்டிங் அல்லது ஷார்ட் கவரிங்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டெவலப்டு நேஷன்ஸில். ஸோ பெரும்பாலும் வளரும் நாடுகளில் நம்ம இருக்கிறது புல் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்போ நம்ம வேறு யாருமே டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வந்துடுச்சு. டிஐஸ் மட்டுமே வாங்குறாங்க விற்கிறாங்க, கூட நம்ம ரீட்டெயிலில் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ அது டோட்டலாக ஒரு வேளை அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துருமோ? ஸோ இந்த சமயத்தில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஆள் வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க கிட்ட தான் எல்லாரும் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பொறுமையாக இல்லாதவங்க அடிக்கடி மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க அல்லது அந்த ஸ்டாக்கை விற்று விட்ருவாங்க. ஸோ யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி, அதாவது நல்ல பங்குல. ஸோ அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு நல்லா தெரிய வருது என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுங்களேன். நம்மளே பார்த்துருக்கோம், அவங்கவுங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகளை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னா, அவன் என்னைக்காவது ஒரு 20 நாளோ 10 நாளோ சேர்ந்தாப்புல ஒரு 10% 20% ஏறி இருப்பான். மற்ற நாள்லாம் வந்து பஞ்சாமிர்தத்தையே கொண்டு போய் கொடுத்தாலும் இல்லைங்க இப்போ தாங்க 4 டம்ளர் பால் பாயசம் சாப்பிட்டேன் அப்படின்னு நீட்டிப்படுத்த மேனிக்கு கிட்டத்தட்ட 300 நாட்கள் எல்லாருமே நம்ம உணர்ந்திருப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பல பங்குகள் 300 நாள் பல நாட்கள் அப்படியே தான் படுத்துட்டு இருக்கு. இப்படியே பெரிய லெவலில் ஏறிக்கிட்டேவா இருக்கும். ஸோ அதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா புரியுது. நம்ம மார்க்கெட்டு ஒரு மோசமான மார்க்கெட்டுங்க. ஏதாவது ஒரு செக்டர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பங்குல நியூஸ் வந்துன்னு வச்சிங்களேன், அந்த சமயத்தில் அதை தலை மேலே தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கல்ல, ஏகப்பட்ட பங்குகள் ஏது, அதில் அந்த எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி மேலே ஏறிச்சு. ஏதாவது ஒரு தகவல் வந்தால் போதும் அந்த செக்டரையே அதையே தூக்கி வச்சு ஆடுவாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க. அந்த வகையில் பாவம் இந்த மசகான் டாக் அப்படின்ற ஒரு பங்கு, எல்லாரும் என்னை விட்டுட்டு எங்கேயா போனீங்க என்பது போல பாவம். என்ன ரேட்டு பாருங்க, அப்படியே துள்ளிக்கிட்டு இருந்தான் ஒரு காலத்தில். 3500 கிட்ட அப்படியே ஏறுறதும் இறங்குறதும் ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அது இறங்கி போச்சு. இப்படி தான் ஒரு காலத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 2025 வந்து அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் உடைக்காமல் அப்படியே காப்பாற்றி பல முதலீட்டாளர்லாம் காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு நியூஸ் வந்தது, மேலே ஏறிட்டான். ஸோ இந்த முறை என்ன ஆக போகுது, முதலீட்டாளர்களை நீ 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து காப்பாற்றி விட போறியா, இல்லை நீ என்ன செய்ய போகிற
அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவன் கீழே இறங்கினான், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான், சரி விற்றதுக்கப்புறம் மேலே போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது, பட்டு வாங்கி லாக் ஆகி கிடந்தோம், மறுபடியும் திரும்பி வந்தால் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகலான்னு நினச்சிருக்கிறவங்களுக்கும் இப்போ சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க விற்றதை விடவும் இப்போ கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் விற்று மறுபடியும் பார்த்துருப்பாங்க, அட கடவுளை என்ன இவன் மறுபடியும் ஏறிட்டான், புடுற அவனை மேலே போயின்னு சொல்லி மறுபடியும் மேலே பிடிச்சிருந்தா மறுபடியும் அதே கதை தான். ஆக மொத்தம் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கீழே பிடிச்சி மேலே போகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவனுக்கு தான் காசு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படியெல்லாம் தேவையில்லாமல் ஒரு பங்கில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுக்கு இந்த எம்எம்டிசி ஷேர் என்பது ஒரு உதாரணம். பொதுவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த டிவிடெண்டுக்கு இது கொடுக்குறானா, கடன் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கா, அதே மாதிரி அந்த பங்கு வந்து பெரிய லெவலில் தொடர்ந்து லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த எம்எம்டிசி அப்படின்ற பங்கு தன்னுடைய சேல்ஸ், அவங்களுடைய சேல்ஸ் ஆக்டிவிட்டியே ஒன்றையும் காணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், அதர் இன்கம்னு போட்டு 78 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னே தெரியாமல், வாரன் பஃபெட் அதான் சொல்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் என்னன்னே தெரியலனா அப்புறம் அது ஏன் நீ போய் வாங்குற, வாங்கி மேலே போயிட்டா யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல, வாங்கி லாக் ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட போய் என்னங்க இது இப்படின்னாலும் கண்டபடி பேசுவாங்க, அது என்ன பங்குன்னு தெரிஞ்சு நீ வாங்கின அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் திடீர்னு ஒரு ரிசல்ட் சீசனில் இந்த பங்கு என்ன ஆச்சுன்னா 60 ரூபா ரேஞ்சிலேருந்து 85 ரூபா வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பல பேர்த்த லாக் பண்ணி விட்டுட்டு இப்போ அவன் இப்போ 65 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இனி இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நம்ம சாருக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஜெம்மாலஜிக்கல் ஷேர்னு ஒரு பங்கு, பொதுவாக சமீபத்தில் ஒரு வாலட்டிலிட்டி என்பது காமிச்சு கொண்டு இருந்த ஷேரு. நீ எப்பப்பா நீ உடச்சி கீழே போவ, இல்லை எப்பப்பா நீ உடச்சி மேலே போவ அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னைக்கு தான் அது உடைபடும் என்று. ஸோ அந்த வகையில் இந்த இன்டர்நேஷ்னல் ஜெம்மாலஜிக்கல் அப்படின்ற பங்கு போன மார்ச் மாதத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்குமே இப்போ வரைக்கும் இவ ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளேயே ரோடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இனி இந்த பங்கு கீழே போயிட்டு மேலே வரப்போகுதா, அல்லது இங்கிருந்தே மேலே போகுதா, அல்லது கீழே போக போகுதா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைய தேதியில் ஒரு 3 months லோ, மே மாதத்தினுடைய லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஆம் பிரசன்ட் சார் அப்படின்னு இந்த ஐஜிஎல் வந்திருக்கு. இது நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி கீழே விழுந்து கிடக்கா அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசினாலும் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பாவம் அதனுடைய வழி தெரியும் பாவம். அதனாலே முருகா, நீ போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா ஷேரையும் வேணாலும் இறக்கி விடு, ஆனால் ஒவ்வொன்றா இறக்கி விடு, ஒன்றொன்னா இறக்கி விட்டினா தான் எங்களுடைய கம்பெனி தாங்கும் அப்படின்ற மாதிரி இன்னுமே ஒரு 3 கம்பெனி, கோல்பால் அப்படின்றதெல்லாம் பிரபலமான பல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் கொண்ட கம்பெனி தான் இந்த கோல்பால். என்ன காரணம் தெரியல, நாங்கள் உறுதி எடுக்கிறோம், காலையிலும் இரவும் பல்லு விளக்குவோம் அப்படின்னு யாராவது உறுதி எடுத்துட்டதாக ஏதாவது தகவல் வந்துருச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து இந்த கோல்கேட் பாமாலிவ் மைனஸ்ல இருந்து க்ளோசிங்கில் பார்க்கும்பொழுது 4% என்பது ஏறி வந்திருக்கு. ஸோ சமீபத்தில் இந்த பங்கு பல முறை 200 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்டு ஒரு வீரனாக மாறலாம் அப்படின்னு பார்த்துருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட இந்த மார்க்கெட் அலோவ் பண்ணல, போ நீ கீழே போ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அனுப்பிச்சுட்ருச்சு. இந்த முறை தற்போது ஜூலை மாதத்தில் கூட 50 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கு, அப்போவே அதை கீழே அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி வீராவசமாக 4% ஏறி இன்றைக்கி 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஃபோனிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அதாவது ஃபீனிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இன்றைக்கி 4% ஏறி இருக்கு. டாப் கெய்னர் அப்படின்ற நியூஸில் வந்திருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட்டில் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் இந்த பங்கை போய் எடுத்து பார்க்கும்போது நான் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இந்த 2024 நவம்பர்லேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய ஏற்றம் சரிவு, மறுபடியும் ஏற்றம் சரிவு, அதுக்கப்புறமே ஒரு இடத்துல அவன் நிற்கிறது இல்லை, ஆடிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ இந்த தடையும் 52 வீக் லோ 1400 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி 4% ஏறி 1564 ஒரு பங்குக்கு 100 ரூபா பக்கத்தில் ஏறி இருக்கு.
நீங்கள் எப்போ சார் 52 வீக் ஹை வருவீங்க அல்லது இன்னும் சீப் ஆவீங்களா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பங்குனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் வந்து அவன் எப்பவும் செய்யக்கூடிய அந்த 300 கோடி பக்கத்தில் சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது அறிவிச்சிருக்கு. ஆண்டவனை பார்த்து பல பேர் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஏற்றி விட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் சிறிய விலை பங்குகள்லாம் பார்க்கும்போது கடுப்பாயிரும். என்னையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தடவை போய் லாக் ஆனால் அப்புறம் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. இந்த இன்ஃபிபீம் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் ஒரு சிறிய விலை 16 ரூபாய் பங்கு, அதுவும் பாவம் 52 வீக் லோவில் கிடக்கு. ஏற்கனவே ஒரு முறை 14 வந்துட்டு ஒரு 20 வரைக்கும் போயிட்டு மறுபடி 14 ரூபாயிலிருந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து தகவல்களில் செய்திகளில் ஏன் வந்திருக்குன்னா இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிறிய விலை பங்குகள் ஈஸி ட்ரிப் பிளானர்னு ஒன்று, கும்பா குட்டி ஆனாதான் நீ செல்லக்குட்டி ஆவியா, என்னையா உங்கள் லாஜிக்கு அப்படின்ற மாதிரி அதனுடைய ரிசல்ட் என்பது பார்க்கும்போது கர்ண கொடூரமாக வந்திருக்கு. போன ஜூன் குவார்ட்டரில் வெறும் 113 கோடிக்கு தான் சேல்ஸே குறைஞ்சிருக்கு. அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸே ஆகிட்டு ப்ராஃபிட் குறைஞ்சதுனா கூட சரி ஓகே, மறுபடியும் என்றைக்காவது ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணில ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இது 164 கோடி வரைக்கும் சேல்ஸை கொண்டு போயிட்டு அங்கேருந்து படிப்படியாக குறைச்சி இப்போ வெறும் 113 கோடிக்கு தான் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ எப்படியோ லாஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ணாமல் வெறும் 1 கோடி விடவும் கம்மி. நம்ம மணிபால் ஸ்டோர்ஸோட லாபம் ரொம்ப கம்மின்னு பாருங்களேன். ஸோ இந்த பங்கு இன்னைக்கு என்ன நினச்சான்னு தெரியல, அது ஒரு 6% ஏறி இருக்குது. ஸோ இந்த பங்கும் 52 வீக் லோவில் இருக்குது. இங்கே தான் ஒரு விஷயம், இந்த இன்ஃபிபீம் அவென்யூ அப்படின்றது எவ்வளவு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 1280 கோடி சேல்ஸ் என்பது இப்போ பண்ணியிருக்கும் பொழுது அது இந்த ஜில்லாலேயே அவங்க பண்ணல. இதுக்கு முன்னாடி 400 கோடி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் 1000 கோடிக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க, இப்போ 1280 கோடின்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 58 கோடி அப்படின்றது தேர்டு பெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி குறைஞ்சி போச்சு பாவம். இதுக்கு முன்னாடியே 69 கோடி 64 கோடியெல்லாம் லாபம் பண்ணிவிட்டு இப்போ வெறும் 58 கோடி தான் லாபம் பண்ணாலும் இது இப்போவுமே லாபமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த இன்ஃபிபீம் அவென்யூஸ் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்குது. இனி ஆண்டவனுக்கே வெளிச்சம். அடுத்து பார்க்கக்கூடிய செய்தியுமே இன்னொரு சிறிய விலை கொண்ட பங்கு பற்றிய செய்தி தான். எஸ் பேங்க் அப்படின்ற ஒரு பங்கு. திடீர்னு இந்த பங்கில் வந்து ஜப்பானில் கூப்பிட்டாகோ அமெரிக்காவில் கூப்பிட்டாகோன்னு இந்த பங்கை வந்து ஒரு மாதிரி ஏற்றி வச்சுருந்தாங்க. மறுபடியும் அவனை எங்கிருந்து நியூஸ் வந்து ஏற்றி விட்டாங்களோ அதே இடத்துக்கு கீழே விழுந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனதுனால இந்த பங்குமே ஒரு 52 வீக் லோ, அதாவது எந்த இடத்துல நியூஸ் வச்சு அவனை ஏற்றி விட்டாங்களோ அதே இடத்துக்கு கீழே விழுந்த பிறகு 18 ரூபாயிலிருந்து 19.36 வந்திருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணி ஒரு 23 வரைக்கும் வந்துட்டீங்கன்னா உன் காலில் வேணாலும் விழுகிறோம் அப்படின்னு பல பேர் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோல் மேலே கை போட்டு ஒரு ஆறுதலாக சரி ஒரு இடம் வர்றேன் அப்புறம் ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜிஆர்எஸ்சி அப்படி தானே பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ கூட சமீபத்தில் 1200 போய் விழுந்துட்டான். எங்கிருந்து 3000 இங்கே கிட்டத்தட்ட 1200 ரூபா அப்ராக்சிமேட்டுங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் நியூஸ் வந்தங்காட்டி அவனை தூக்கி விட்டாங்க ஜிஆர்எஸ்சி. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி 3000க்கு பக்கத்தில் போயிட்டு இப்போ மறுபடியும் 2563 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீ எங்களை காப்பாற்றி விட்டீங்கன்னா கூட ரொம்ப மறுபடியும் எப்போ நீ ஏறுவ அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு தடவை மட்டும் ஏறிடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருந்தான், ஏறதா வேண்டாமா அப்படின்னு கீழே விழுந்து கிடந்தது. அப்புறம் தன்னுடைய பழைய ஹை எட்டி ஒரு சந்தோஷம் தரும் செய்திகளில் இந்த இமாமி லிமிடெட் வருது. ஸோ ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருந்தால் என்னாலும் திருநாளே என்னாலும் ஆனந்தமே அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த பங்கு என்பது கீழே விழுந்து கிடந்த பங்கு. ஸோ 620 ரூபாயிலிருந்து கும்பா குட்டி ஆகி 570லாம் சுற்றிக்கிட்டு இருந்தவன் மறுபடி 620ன்றது வெறும் ஒரு 4-5 நாளில் வந்திருக்கான். அப்படின்னா இன்பமே அப்படின்ற தலைப்பில் நான் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.